ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துட்டேன். நான் மாவு தான் புளிக்காமல் என் மேலே கோவத்தில் உட்காராச்சு வச்ச இடத்துல உட்காந்துருக்கு. பொங்குனா தானே நான் தோசை சுட முடியும். நீ ஏன் ஒன்றும் புளிக்காமல் இருக்க? நீ புளிக்கலாம், நான் தோசை எப்படி சுடுவேன்? உன்னை அடிக்க சீக்கிரம் புளி. ஆமாம், 10 நிமிஷம் புளிச்சிடணும். நான் இந்த குழம்பு வச்சுட்டு வரக்குள்ள புளிக்கலையோ உன்னை பாட்டுக்கு தூக்கி அம்மா பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துருவோண்ணே. நீ வேண்டான்னு ஒன்று ஹாஸ்டலில் சேர்த்துருவேன். சீக்கிரம் புளி. இப்படி பிள்ளைங்களை மட்டும் அதட்டி வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத புளிக்காத மாவுங்களே அடிக்கணும். ஆமாம், வாங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம். இந்த வெங்காயத்தை சிக்கன் குழம்பு வைக்கும் போது வெட்டி போட்டு தாளிக்காமல் அரைச்சி போட்டு எண்ணெயில் ஊற்றி அதை நீங்கள் கறி வச்சு பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நேற்று சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு செஞ்சுட்டேன். ஒரு முறை எண்ணெய் நம்பி நீங்கள் இப்படி செஞ்சு தான் பாருங்களேன். இப்போ நம்ம டக்குன்னு மசாலா போட்டுருமா. பச்சை மிளகா மசாலா போடலாம், எண்ணெய் கரிஞ்சிரும். போட்டது மல்லி இலை, இப்போ போட்டது ஜீரகத்தூள், இப்போ போட போகிறது காரம் பிச்சிட்டு போகிற மிளகாத்தூள், மங்களகரமாக மஞ்சள். ரொம்ப வீட்லேயும் சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஊரே தெரியுதுக்காக கரம் மசாலா தனியும் போட்டுட்டு நம்ம கடல் ரணியை போடலான்னு. எப்படி உப்பு. உறவுல தாய் முக்கியம், தெய்வத்தில் குலசாமி முக்கியம். குலசாமி இல்லைன்னா அடுத்த தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம் துணை பண்ணாது. அதே மாதிரி சமையலுக்கு உப்பு இல்லைன்னா குப்பையில். எப்படி கரெக்டாக கழுவி நல்லா அதை மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இறக்கிடலாம். தகன் கோல்டன் கலரில் இருக்கா, அந்த அளவுக்கு மஞ்சள் போட்டு குளிக்க வச்சேன் நேற்று. 10 நிமிஷம். இவங்களுக்கு நமக்கு சொந்தமே இல்லை, உறவுல காணாமல் விட்டுருணும். நம்ம அப்படி விட்டால் அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க. கேஸை கூட்டி வச்சிருவோம். அப்போ தான் சிக்கன் தங்க பவுனு மாதிரி கலரில் வரும். அப்போ இப்படியே விட்டால் பவுனு கறி துண்டி ஆயிடும். ஆமாம், அது கறி துண்டு ஆகிறதுக்குள்ள நம்ம அதை வந்து கிண்டி விட்டு பவுனாகவே அடைக்கிடணும். நான் சொன்ன மாதிரி பவுனு கலரில் வந்துட்டா என்ன தங்கம் செய்யும் போது எப்படி வெள்ளியும் பித்தளையும் காப்பரும் சேர்ப்பாங்க, அது மாதிரி தங்கத்துக்கு நம்ம தண்ணியும் மசாலாவும் தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணலாம். சரிங்களா? எங்கேயும் போயிடாதீங்க, அங்கே நில்லுங்க. இப்போ சிக்கன் சாப்பிட்றவங்க தோசை சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதுக்காக கொஞ்சோண்டு சட்னி. இப்போ நம்ம அழகி பாருங்கள், எவ்வளோ கொப்பளிச்சு நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இப்போ அழகி 10 நிமிஷத்தில் புது பொண்ணு மாதிரி ரெடி ஆயிடுவா. மேக்கப் போட்டு இப்போ மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அடிச்சும் மண்டையில் தட்டியும் இன்னும் இவள் வந்து புளிக்காமல் உட்காந்துருக்கா பாருங்க. இவளை அப்படியே சுடுவோம், அப்போ தான் இவள் திருந்துவா. நேற்றே மாவு அரைச்சிட்டேன். மாவு புளிச்சிட்டு, ஆனால் பொங்கலை ஏன்னு தெரியல, உளுந்து பத்தலை போல். மாவு புளிச்சா என்ன பொங்குனா என்ன, நமக்கு தோசை தான் முக்கியம். சூப்பராக தோசை ரெடி. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக கார சட்னி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி, எது வேணாலும் சாப்பிட வாங்க. இப்போ நம்ம தங்கத்தேரு பருமாற பந்தி.